சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நான் வறண்டு பாடுகின்றேன் நான் இருந்து வாடுகின்றேன் நான் வறண்டு பாடுகின்றேன் வானுயர்ந்த சோலையிலே வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன் பாழான நாடிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை வாழ்வான வாழ்வெனக்கு வந்ததென்று நான் இருந்தேன் பாழான நாடிதென்று பார்த்தவர்கள் கூறவில்லை தேனா வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நான் வறண்டு பாடுகின்றேன் வானுயர்ந்த சோலையிலே ஆற்றங்கரை ஓரத்திலே யாருமற்ற நேரத்திலே வீற்றிருந்த மணல் பரப்பு வேதனையை தூண்டுதடி ஆற்றங்கரை ஓரத்திலே யாருமற்ற நேரத்திலே வீற்றிருந்த மணல் பரப்பு வேதனையை தூண்டுதடி பூத்திருந்த மலரெடுத்து பூங்குழலி சூடி வைத்து பூத்திருந்த மலரெடுத்து பூங்குழலி சூடி வைத்து பார்த்திருந்த கோலமெல்லாம் பழங்கதையானதடி வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் வானுயர்ந்த சோலையிலே நீ நடந்த பாதையெல்லாம் நான் இருந்து வாடுகின்றேன் நான் வறண்டு பாடுகின்றேன் நான் இருந்து வாடுகின்றேன் நான் வறண்டு பாடுகின்றேன் வானுயர்ந்த சோலையிலே சூர்யா நீ எங்க இங்க கௌரியோட இருந்த இடம் வாழ்ந்த இடம் எல்லாத்தையும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் வந்தேன் வா
நீயும் கோயிலுக்கு வந்தியா? மனசுல ஏதாவது வேண்டிக்கிட்டு மஞ்சள் குங்குமத்தை முடிஞ்சு போட்டா வேண்டிக்கிட்டதை அம்மன் தருவான்னு சொல்லுவாங்க. ஆமா, நீ என்ன வேண்டிக்கிட்ட? அது நிறைவேறும் போது உங்களுக்கே தெரியும். இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு. ஹலோ, ஏய் வாங்கடா. என்ன அங்கேயே நின்னுட்டீங்க? நாளே மாறிட்டியே. நோ, நான் உங்க பழைய சங்கரன் தான். சூர்யா, இவங்கதான் என்னுடைய முதல் ரசிகர் மன்றம். அண்ணே, இவங்கதான் அண்ணியா? டேய் சும்மா இருங்கடா. தேங்க்யூ. அண்ணா இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுடா. போயிட்டு வரேண்ணே. சூர்யா, போலாமா? நான் பண்ணின ஒரே பாவம் சங்கரா, உன்னையும் கௌரியும் பிரிச்சு வச்சதுதான். அதனாலதான் ஆத்தா என்கிட்ட இருந்து அவளை நிரந்தரமா பிரிச்சுட்டா. அன்னைக்கு சாஞ்ச வந்தா. மாமா, நீங்க மெட்ராஸ் வந்தீங்கன்னா போற உசுறு எங்க இருந்தாலும் போகும்பா. அது என் கௌரி ஓடி விளையாண்ட இந்த வீட்லயே போகட்டும். அம்மா, என் பொண்ணு போனதுக்கு அப்புறம் சங்கரன் ஒவ்வொரு சித்ரா பௌர்ணமிக்கு இங்க வருவான். அப்போவெல்லாம் குடிச்சிட்டு பாடிக்கிட்டு ராத்திரி பூரா அலைவான். ஆனா இப்ப அவங்கிட்ட எவ்வளவோ மாறுதல் தெரியுது. அதுக்கு காரணம் நீயா இருந்தா ரொம்ப சந்தோஷமா. நாங்க போயிட்டு வரோம் மாமா. வரேங்க. அம்மா கொஞ்சம் வாமா. வீட்டுக்கு வந்த பொண்ணை வெறுங்கையோட அனுப்பக்கூடாதும்பாங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்காக இந்த புத்தி கட்டமா வாங்கி வச்சதம்மா. இத நீ வச்சுக்க. உங்க கல்யாணத்துக்கு அரிசி போட்டு ஆசீர்வாதம் பண்ண நான் உயிரோட இருப்பனோ என்னவோ, இதை என் மகளா நினைச்சு உங்ககிட்ட கொடுக்கிறேன். வாங்கிக்கம்மா. மகராசியா இருமா, மகராசியா இரு. நான் வரேங்க. பத்திரிகை பிரிக்கிறது இவ்வளவு நேரமா? சீக்கிரம் பிரிடா. படிக்கிறதா படிக்கிறேன், கொஞ்சம் சத்தமா படி மாமே. ஒரு 4-5 பத்திரிகை வாங்கிட்டு வந்திருந்தா காலேஜ் பூரா விநியோகம் பண்ணிருக்கலாம். படிடா. அங்க என்னடா ரிசல்ட் பாக்குற மாதிரி கூட்டம்? கிசு கிசு பத்திரிகையில நம்ம சூர்யாவை பத்தி போட்டிருக்காங்க. பிரபல பாடகர் கௌரி சங்கரை இப்போதெல்லாம் ரெக்கார்டிங் தியேட்டரில் பார்க்க முடிவதில்லையாம். சூரிய பிரகாசமான கல்லூரி மாணவியுடனே அவர் எப்பொழுதும் காணப்படுகிறாராம். இந்த பெரிய இடத்து பெண்ணின் வலையில் விழுந்த பாடகர் தரும் தொல்லையை பட அதிபர்களா தாங்க முடியவில்லையாம். எல்லாம் அந்த சூரிய பகவானுக்கே வெளிச்சம். ஒரு பொண்ணு ஒரு ஆணோட ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகினா அதை பத்தி கதை கட்டி விடுறதா? வெக்கமா இல்லடா உங்களுக்கு? நானோட கதை கட்டினா பேப்பர் போட்டு படிச்சேன். மாமே, இவனை ஏன்டா பத்திட்டு வருதா? அண்ணனுக்கு சூர்யா பத்தி பத்திரிகையில கண்டாபம் ஆயிட்டான்ல, அதுல காய்ச்சல். ஏய், டீ இல்லாம எப்பறா புகையும்? அதுவும் டீ தான்டா. வதந்தி புகையாம இருக்குமா? ஏன்டா அவன் இதுக்கு இவ்வளவு உணர்ச்சி சப்படுறான்? மாமே கைட்டிக்கலாம். வேற மாதிரி தேடி போலாம். வாங்கடா டேய். மிஸ்டர் சுரேஷ், ₹1 கொடுத்து இந்த பத்திரிகை வாங்கி இந்த மாதிரி சில்லி மேட்டர்ஸ் படிச்சு ரசிக்கிறது ஒரு மாதிரி பெர்வர்ஷன், வக்ரபுத்தி. நான் நினைச்சா இந்த பத்திரிகை ஆசிரியரையும் பத்திரிகையை சேர்த்தே விலைக்கு வாங்க முடியும். பட் ignoring is the best way to insult. பட் சூர்யா, படிக்கிறவங்கள கொஞ்சம் பேராவது உண்மை நம்புவாங்க இல்லையா? நீங்க நம்புறீங்களா? சே எனக்கு அதுதான் முக்கியம். ஏன்னா நான் உங்க அபிப்பிராயத்தை மதிக்கிறேன். என் மேல காட்டின அக்கறைக்கு ரொம்ப நன்றி.